பிரைஸ் லார்ட். வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 123:1. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கைகளை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கைகள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கைகள் தங்கள் கண்கள் எஜமாட்டியை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வேத பகுதியை சங்கீதக்காரர் சொல்றாரு, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்தில் கண்களை எடுக்கிறேன். கவனிங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரலோகத்திலே வாசமாயிருக்கிறார். வானாதி வானங்களுக்கு மேலாய் அவர் வாசம் பண்ணி கொண்டு இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே தேவர்கள் எண்ணப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் என்று சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறது. அது இந்த பூமியிலே உண்டானவைகள் இந்த பூமியிலே இருக்கிறது. ஆனால் இயேசுநாதர் பூமியிலே உண்டானவர் அல்ல, அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர்தான் அதை அறிந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை எடுக்கிறேன். அப்ப நம்முடைய சிருஷ்டித்த, நம்முடைய படைத்த ஒருவர் இந்த பூமியில இல்லை, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவரோவரே தெய்வம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து விடுவார். உடைய தேவைகள் சந்திக்கப்படும், உடைய கஷ்டங்கள் மாறும், உடைய துன்பங்கள் மாறும், உங்கள் பாடுகள் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இது எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.